அரசியல் முடிவுகளை தைரியமாகவும் சரியான நேரத்தில் எடுக்கிறதுல இந்த ரெண்டு பேருமே பயங்கரமான ஒரு ஆளுமைகள். ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம ஊதியம் கொடுத்த முதல் ஆளுமை யாரு அப்படின்னா இந்திரா காந்தி அம்மையார் தான். அந்த காலத்துல எல்லாம் பெண் குழந்தைகள் பிறந்தாலே அவங்க கள்ளிப்பால் கொடுத்து கொண்டுகிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அப்படி எல்லாம் பண்ணாதீங்க, உங்களால வளர்க்க முடியல அப்படின்னா கொண்டு வந்து கவர்மெண்ட் தொட்டில போட்டுருங்க, கவர்மெண்டே அந்த குழந்தைகளை வளர்த்துக்கும் அப்படின்னு சொல்லி பெண் குழந்தைகள் பாதுகாப்புக்குன்னு சொல்லி ஒரு ஸ்டெப் எடுத்து வச்ச இந்தியாவின் முதல் மாநிலமும் தமிழ்நாடு தான். நகர்ப்புறங்கள்ல இருக்கிற ஏழைகளுக்கு இன்னைக்கும் கண்கண்ட தெய்வம் எது அப்படின்னா அம்மா உணவகம் தான். ஃபர்ஸ்ட் எஜுகேஷன், செகண்ட் எம்ப்ளாய்மெண்ட், மூணாவது எம்பவர்மெண்ட். இந்த மூணையும் ப்ராப்பரா வளர்த்துக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ண கத்துக்கணும். ஸோ என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது, அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கணும். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மார்ச் 8 உலக மகளிர் தினம். சோ எல்லாத்துக்கும் ஹாப்பி விமென்ஸ் டே. மங்கையராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திட வேண்டும் அம்மா அப்படின்னு கவிஞர் சொல்லியிருக்காங்க. தேசிக விநாயகம் பிள்ளை அவர் சொல்லியிருப்பாரு. நம்ம அந்த வாய்மொழிக்கு ஏற்ப இன்னைக்கு பாப்புலேஷன்ல பாதிக்கு மேல பாத்துட்டீங்க அப்படின்னா பெண்கள் தான் இருக்கிறாங்க. பெண்கள் இன்னைக்கு கால் பதிக்காத துறைகளே கிடையாது. எல்லா துறைகளிலும் சாதாரண பிளேஸ்ல ஆரம்பிச்சு தலைமை பண்பு வகிக்கிற வரைக்கும் இன்னைக்கு பெண்களுடைய கைகள் ஓங்கிதான் இருக்குது. அப்படி நிறைய சாதனை பண்ணிருப்பாங்க இல்லைங்களா, அதுல சில பேரை மட்டும் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். தலைமை பண்பு அப்படின்னு சொன்னதும் ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வர்றதே அரசியல் அப்படிங்கிறது தான். சோ நம்ம அரசியல் வரலாறு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்க அப்படின்னா ரெண்டு பெண் ஆளுமைகளை தவிர நமக்கு பேசுறதுக்கு இங்க வரலாறே கிடையாது. அந்த ரெண்டு பேர் யாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்தியாவின் இரும்பு பெண்மணி அப்படின்னு அழைக்கப்படுற இந்திரா காந்தி அம்மையார். ரெண்டாவது பாத்துட்டீங்க அப்படின்னா தமிழக மக்களால் அம்மா அப்படின்னு அழைக்கப்படுற ஜெயலலிதா அம்மையார். மக்களால் நான், மக்களுக்காகவே நான். இந்த ரெண்டு பேருடைய வரலாறு பாத்துட்டீங்க அப்படின்னா இந்திய வரலாறு அது மட்டும் இல்லாம தமிழக வரலாறு இந்த ரெண்டுலயுமே ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்ததா தான் கருதப்படுகிறது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பொதுவா அரசியல் களத்துல எல்லாருமே மக்களுடைய மேன்மைக்காக தான் போராடுவாங்க. ஆனா அரசியல் முடிவுகளை தைரியமாகவும் சரியான நேரத்தில் எடுக்கிறதுல இந்த ரெண்டு பேருமே பயங்கரமான ஒரு ஆளுமைகள். ஒவ்வொரு அரசியல் முடிவும் எந்த டைம்ல எடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. அப்படி பார்க்கும்போது இந்திரா காந்தி அம்மையாரோட பீரியட் அப்படிங்கிறது ஒரு பெரிய மைல் ஸ்டோனாவே சொல்லலாம். அத்தனை ஆண் ஆளுமைகள் இருந்த போதிலும் கூட இந்திரா காந்தி அம்மையாரை நம்பி முதல் பெண் பிரதமரா அப்பாயிண்ட் பண்ண வச்சது நம்மளுடைய கர்ம வீரர் காமராஜர் தான். அவருடைய நம்பிக்கையை காப்பாத்துற மாதிரி தான் இந்திரா காந்தி அம்மையாரும் எல்லா வேலையுமே செஞ்சிருந்தாங்க. இன்ஃபேக்ட் முதல்ல இந்தியாவுடைய முதல் அணு ஆயுத சோதனை நடத்தினது கூட நம்மளுடைய இந்திரா காந்தி அம்மையார் பீரியட்ல தான். அதுக்கப்புறம் பாகிஸ்தான் கூட ஒரு வார் வந்தது இல்லைங்களா, 1971 வார், அதாவது பங்களாதேஷுடைய முதல் சுதந்திர போர்னு சொல்லுவாங்க. இது நீங்க பண்ணுங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆர்மி சோல்ஜர்ஸ் கரெக்டா என்கரேஜ் பண்ணி இந்தியாவுடைய முதல் விமானப்படை, கப்பல் படை, தரைப்படை இந்த மூணுமே சேர்ந்து ஒரு போருக்கு போச்சு. கிட்டத்தட்ட 90,000 போர் கைதிகளை ஒரே போர்ல சரணடைய வச்சாங்க அப்படின்னா அது இந்திரா காந்தி அம்மையாரோட மட்டும்தான் முடியும். அந்த அளவுக்கு ஒரு அரசியல் முடிவுகளை சரியான நேரத்தில் எடுப்பாங்க. அவங்க எடுத்த முடிவு தான் பாத்துட்டீங்க அப்படின்னா பங்களாதேஷுக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் இந்தியாவுடைய வறுமையை ஒழிக்கிறதுன்னு பாத்துட்டோம் அப்படின்னா கிரீன் ரெவல்யூஷன் இல்லாம இருக்காது. சோ பசுமை திட்டம் அதை கொண்டு வந்ததும் பாத்துட்டீங்க அப்படின்னா இந்திரா காந்தி அம்மையார் பீரியட்ல தான். நம்ம நாட்டுல இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே வறுமை தான். வறுமையை ஒழிச்சிட்டாலே போதும், மக்கள் தானா டெவலப் ஆயிருவாங்க அப்படின்னு சொல்லி வறுமையை ஒழிக்கிறதுக்காக நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்ததும் பாத்துட்டீங்க அப்படின்னா இந்திரா காந்தி அம்மையார் பீரியட்ல தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஒர்க் ஃபார் ஃபுட். அப்பெல்லாம் நிறைய பேருக்கு மினிமம் வேஜஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே இல்லாம இருந்துச்சு. அதாவது ஒரு வேலை பாக்குறாங்க அப்படின்னா அதுக்குன்னு சொல்லி ஒரு குறைந்தபட்ச ஊதியம் சொல்லுவாங்க, அது கூட எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு ஒர்க் பண்ணா கண்டிப்பா குறைந்தபட்ச ஊதியமாவது கொடுத்தாகணும் அப்படின்னு முடிவெடுத்து பாராளுமன்றத்துல ஆக்ட் கொண்டு வந்தது கூட இந்திரா காந்தி அம்மையார் பீரியட்ல தான். அது மட்டும் இல்ல, ஆணுக்கு பெண் எவ்விதத்திலும் சலைச்சவங்க கிடையாது அப்படிங்கிறதுக்காக ஈக்குவல் ரெமுனரேஷன் ஆக்ட், ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம ஊதியம் கொடுத்த முதல் ஆளுமை யாரு அப்படின்னா இந்திரா காந்தி அம்மையார் தான். எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஆண் பெண் சமம் 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 அப்படின்னு. ஆனா அரசு பணிகள்ல கூட பாத்துட்டீங்க அப்படின்னா ஆணுக்கும் பெண்ணுக்கும் அப்போதைக்கு சம்பளம் பாத்துட்டீங்க அப்படின்னா ஆணுக்கு அதிகமா இருந்துச்சு, பெண்ணுக்கு குறைவா இருந்துச்சு. அதையெல்லாம் மாத்தி ஈக்குவல் ரெமுனரேஷன் ஆக்ட், சம ஊதிய சட்டம் 1976 கொண்டு வந்தது கூட இந்திரா காந்தி அம்மையார் தான். இன்னைக்கும் எமர்ஜென்சி போட்டாங்கன்னு சொல்லி அவங்க மேல பல்வேறு வகையான விமர்சனங்கள் இருந்த போதிலும் கூட இந்தியாவுடைய வறுமை ஒழிப்புலையோ இல்ல டெவலப்மெண்ட்லயோ அவங்களுடைய ஆட்சி காலத்தை ஒமிட் பண்ணிட்டு
நம்மளால எதுவும் சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு அரசியல்ல ஒரு தவிர்க்க முடியாத பிளேஸ் வச்சிருக்கவங்க தான் இந்திரா காந்தி அம்மையார். அப்படி நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்தோம் அப்படின்னா நமக்கே தெரியும் ஜெயலலிதா அம்மையார். இன்னைக்கும் பாத்துட்டீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வார்த்தையே இந்நேரம் அம்மா இருந்திருந்தாங்க அப்படின்னா இப்படி ஆயிருக்காது. இதுதான் ஒரு சாமானியனோட வார்த்தையா இருக்குது. உங்களுக்காகவே அர்ப்பணிக்கப்பட்டதுதான் என்னுடைய தவ வாழ்வு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஒரு டிசாஸ்டரோ இல்ல ஒரு கிரைசிஸோ நடக்கும்போது அந்த இடத்துல நம்ம எப்படி ரியாக்ட் பண்றோம் அப்படிங்கறதுதான் மக்கள் மனசுல ஸ்ட்ராங்கா நிக்கும். அப்படி பார்க்கும்போது ப்ராப்ளம் வரும்போது அவங்களுடைய அந்த அப்ரோச் பார்த்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப டிப்ளமேட்டிக்கா இருக்கும். யாருமே குறை சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும். நிறைய விமர்சனங்கள் இருக்குது. எல்லாமே தாண்டி ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதை எப்படி நம்ம அணுகுறோம் அப்படிங்கறதுல ஜெயலலிதா அம்மையார் மாதிரி ஒரு டிப்ளமேட்டிக் பர்சன் இந்திய வரலாற்றிலே கிடையாது. அதுதான் உண்மையும் கூட. அண்ட் மோரோவர் 2013 அப்பயே பாத்துட்டீங்க அப்படின்னா தமிழ்நாடு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்ற ஒரு விஷன் அதை வச்சிருந்தாங்க. நம்ம எல்லாருமே சொல்லுவோம் கலாம் ஐயாவுடைய 2020 விஷன் பத்தி எல்லாருக்கும் தெரியும். அது அப்துல் கலாம் ஐயாவோட இது. ஆனா தமிழ்நாடு ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டுக்கு மட்டும் எப்படி இருக்க போகுதுங்கிற விஷனை கொடுத்த முதல் லீடர் ஜெயலலிதா அம்மையார் மட்டும்தான். அது பத்தி அதுக்குன்னு தாய் அப்படிங்கிற ஸ்கீம் மூலமா எல்லா வில்லேஜையும் ரீஹாபிலிட்டேஷன் பண்ணி அங்க வாழ்ற மக்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றணும்னு சொல்லி நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்ததும் ஜெயலலிதா அம்மாவோட பீரியட்ல தான். அது மட்டும் இல்லாம பெண் குழந்தைகள் பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த முதல்ல ஆரம்பிச்சதும் பாத்துட்டீங்க அப்படின்னா ஜெயலலிதாவோட பீரியட்ல தான். இன்ஃபேக்ட் அந்த தொட்டில் குழந்தை திட்டம் அந்த காலத்துல எல்லாம் பெண் குழந்தைகள் பிறந்தாலே அவங்கள வந்து கள்ளிப்பால் கொடுத்து கொண்டுகிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அப்படி எல்லாம் பண்ணாதீங்க, உங்களால வளர்க்க முடியல அப்படின்னா கொண்டு வந்து கவர்மெண்ட்டுடைய தொட்டில்ல போட்டுருங்க, கவர்மெண்டே அந்த குழந்தைகளை வளர்த்துக்கும் அப்படின்னு சொல்லி பெண் குழந்தைகள் பாதுகாப்புக்குன்னு சொல்லி ஒரு ஸ்டெப் எடுத்து வச்ச இந்தியாவின் முதல் மாநிலமும் தமிழ்நாடு தான். அதுக்கு ஆணிவேர் போட்டதும் நம்மளுடைய ஜெயலலிதா அம்மையார் தான். அதுக்கப்புறம் தான் பாத்துட்டீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல பெண் குழந்தைகளோட ரேஷியோவே அதிகமாயிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு அந்த ஸ்கீமை தான் என்ன பண்ணிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட், பேட்டி பச்சோ அண்ட் பேட்டி பதோ அப்படின்னு சொல்லிட்டு அத கவர்மெண்ட் இப்ப என்ன பண்றாங்க இந்தியா ஃபுல்லா அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பெண்களுக்கு உடைய பிரச்சனைகளை ஒரு பெண்கள் வந்துட்டு வெளியே சொல்லணும் அப்படின்னா அதை சரியா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்னு சொல்லிட்டு இந்தியாவிலேயே முதலா பெண்களுக்குன்னு சொல்லி பிரத்யேக போலீஸ் ஸ்டேஷனை உருவாக்கி கொடுத்ததும் ஜெயலலிதா பீரியட்ல தான். ஏன்னா இப்ப நான் ஒரு பிரச்சனை சொல்லிட்டு நான் போனேன்னா அங்க இருக்கிற போலீஸ்காரங்க என்னோட பிரச்சனையை புரிஞ்சுப்பாங்களா புரிஞ்சுக்க மாட்டாங்களாங்கிறது செகண்டரி. ஒரு போலீஸ்ட போய் சொல்லும் போது எனக்கு அது பாதுகாப்பா இருக்குமா இல்லைன்னா ஒரு போலீஸ்காரங்க கிட்டயோ ஒரு ஜென்ஸ் கிட்டயோ என்னால ஓப்பனா சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டா ஒரு கொஸ்டின் மார்க் தான். அப்போ ஒரு பெண்ணா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஈஸியா கன்வே பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக ரொம்பவே அட்வான்ஸ்டா திங்க் பண்ணி இந்தியாவிலேயே முதல் பெண் போலீஸ் ஸ்டேஷனை உருவாக்குனதும் சென்னையில தான், அதுவும் ஜெயலலிதா அம்மாவோட பீரியட்ல தான். நெக்ஸ்ட் இந்தியா ஃபுல்லாவே வறுமையை ஒழிக்கிறதுக்காக கிராமங்களை டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு பெண்மணி மட்டும் என்ன பண்றாங்க, எப்பா நகரங்களையும் நிறைய வறுமையானவங்க இருக்கிறாங்க, நகர்ப்புற வறுமையை போக்குறது தான் இன்னைக்கு இருக்கிற ஒரே வழி. ஏன்னா நம்ம எல்லாருமே கிராமப்புற வறுமையை ஒழிக்கிறோம் சொல்லிட்டு நிறைய யோஜனாஸ் போட்டுட்டு இருக்கிறோம். கிராம சடக் யோஜனா போடுறோம், கிராமின் யோஜனா போடுறோம், ரோஸ்கர் யோஜனா எல்லாம் போடுறோம். எல்லா யோஜனாஸுமே என்னவா இருக்குது, கிராமப்புறங்களை மட்டுமே போக்கஸ் பண்ற மாதிரி இருக்குது. ஆனா இன்னைக்கு சிச்சுவேஷன்ல எல்லாரும் என்ன பண்றாங்க, கிராமங்களை விட்டு நகரங்களுக்கு வந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்போ நகர்ப்புற வறுமையை நீக்கிறது மட்டும்தான் இன்னைக்கு இருக்க சூழ்நிலைக்கு சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி முதலா நகர்ப்புற வறுமையை ஒழிக்கிறதுக்கு ஒரு திட்டம் கொண்டு வந்தவங்களும் ஜெயலலிதா அம்மையார் மட்டும்தான். அது மட்டும் இல்ல, நகர்ப்புறங்கள்ல இருக்கிற ஏழைகளுக்கு இன்னைக்கும் கண்கண்ட தெய்வம் எது அப்படின்னா அம்மா உணவகம் தான். இன்னைக்கும் எத்தனையோ பேர் சாப்பிடுற இடம் அதுதான். அண்ட் ஏதாவது டிசாஸ்டர் வந்துச்சு அப்படின்னா எல்லாத்துக்கும் அம்மா உணவகத்துலதான் ஃப்ரீயா உணவு கொடுக்குறாங்க. சோ அடிப்படை வசதி அதை விட ஒரு மனுஷனுக்கு உணவு தான் முக்கியம். அதை எந்த அளவுக்கு குறைஞ்ச விலைக்கு கொடுக்கறோமோ அந்த அளவுக்கு மனிதன் மேம்பாடு அடையும் அப்படின்னு சொல்லி சிட்டிஸ்ல, அதாவது அர்பன் ஏரியாஸ்ல குறைஞ்ச விலைக்கு சாப்பாடு தர்ற ஒரே இடம் அம்மா உணவகம். அதை அமைச்சு கொடுத்ததும் ஒரு பெரிய விஷயம். இப்போ குழந்தைகளை படிக்க வச்சாச்சு, அடுத்து என்ன பண்ணணும், வேலைக்கு அனுப்பணும். சோ இன்னைக்கு ரேட்ல பாத்துட்டீங்க அப்படின்னா விமனுடைய ஒர்க்கிங் பார்ட்டிசிபேஷன் ரேட் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியா இருக்குது. அதாவது 51% ஆண்கள் இருக்கிறாங்க, 49 இப்ப பெண்கள் இருக்கிறாங்க. இது வந்துட்டு ஜெனரலான ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஆனா
இதுல எத்தனை பேர் ஒர்க்குக்கு போறாங்க அப்படின்னா 49ல ஜஸ்ட் 21% மட்டும்தான் ஒர்க்குக்கே போறாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, பாப்புலேஷன்ல பாதிக்கு பாதி இருக்கிற ஒரு விமன் சொசைட்டி எம்ப்ளாய்மெண்ட் வரும்போது அப்படி என்ன ஆகுது, இன்னும் கம்மி ஆகுது. இது ஒரு நாட்டுக்கு சரியா அப்படின்னு கேட்டா இந்தியா மாதிரி வளர்ந்து வர நாட்டுக்கு இது பெரிய ஆபத்து. ஒரு நாட்டுல விமன் ஒர்க்கிங் ஃபோர்ஸ் ஈக்குவலா வந்தா மட்டும்தான் அந்த நாடு டெவலப்டு கண்ட்ரியா மாறும் அப்படின்னு 2023ல எக்கனாமிக்ஸ்ல நோபல் பிரைஸ் வாங்கின கிளாடியா கோர்லின் அவங்க சொல்லியிருக்காங்க. இவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டி. ஏன் அப்படின்னா எக்கனாமிக்ஸ்ல இது வரைக்கும் சோலோவா ஒரு பெண் பார்த்துட்டீங்க அப்படின்னா நோபல் பிரைஸ் வாங்கினதே கிடையாது. இவங்க தான் ஃபர்ஸ்ட். அது உங்களோட ரிசர்ச் பார்த்துட்டீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க ஒரு எக்கனாமில விமனோடைய பார்ட்டிசிபேஷன் எந்த அளவுக்கு இருந்தா அந்த எக்கனாமி நல்லா டெவலப் ஆகும் அப்படிங்கறது பொறுத்தது. கிட்டத்தட்ட 35 வருஷம் இவங்க இதுக்காகவே இன்வெஸ்ட் பண்ணி ஒவ்வொரு கண்ட்ரியோடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதெல்லாம் எடுத்து செக் பண்ணும்போது ஒரு 30 வருஷமா செக் பண்ணி பாக்குறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா ரூரல் ஏரியாஸ்ல, அதாவது கிராமப்புறங்கள்ல இப்போ என்ன பண்றாங்க, பெண்கள்லாம் அதிகமா வேலைக்கு போகிறதுக்கு தொடங்கிட்டாங்க. ஆனா நகர்ப்புறங்கள்ல இந்த டேட்டாஸ் என்னவாகுது, வர 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 கம்மியாயிட்டே வருது அப்படின்னு சொல்றாங்க. சோ நகர்ப்புறங்கள்ல ஏன் இது கம்மியாயிட்டே வருதுன்னு சொல்லும்போது அதுக்கு முக்கியமா சொல்றது விமன் சேஃப்டிங்கிறது ஒரு இஷ்யூவா இருக்குது. விமன் சேஃப்டியை என்ஷூர் பண்ணிருந்தாங்கன்னா அந்த கம்பெனில விமனுடைய ஒர்க்கிங் ஃபோர்ஸ் அதிகமா இருக்குது. ஆனா விமன் சேஃப்டி என்ஷூர் பண்ணாத சிட்டிஸ்ல பாத்துட்டீங்க அப்படின்னா இது ரொம்ப கம்மியா இருக்குது அப்படின்னு ஒரு டேட்டா சொல்றாங்க. சோ விமன் சேஃப்டிக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கறது தான் என்ன பண்ணிக்கிறாங்க இவங்க ரிசர்ச் வச்சு இப்ப நம்ம இந்தியா வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் நம்ம கவர்மெண்ட் பாத்துட்டீங்க அப்படின்னா செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கறத தாண்டி நம்மள ஆண்டர்பிரனியரா மாத்துறதுக்கு நிறைய ஸ்கீம்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் டான்சீடா இருக்கட்டும், இல்ல ஸ்டார்ட் அப் டிஎனா இருக்கட்டும், இல்ல நீட்ஸ் ப்ரோக்ராமா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா திட்டங்களும் பாத்துட்டீங்க அப்படின்னா நீங்க ஒரு விமன் ஆண்டர்பிரனர் ஆக ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸிலி லோன் அவைலபிலிட்டி கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. சோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய ஃபர்ஸ்ட் எஜுகேஷன், செகண்ட் எம்ப்ளாய்மெண்ட், மூணாவது எம்பவர்மெண்ட், இந்த மூணையும் ப்ராப்பரா வளர்த்துக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ண கத்துக்கணும். சோ என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது, அதை எப்படி அவைல் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கணும். இவ்வளவு பெண் ஆளுமைகளை பார்த்தோம். ஆனா மகளிர் தினம் அப்படிங்கிறது இவங்களுக்கான மட்டும் கிடையாது. சாதிக்க நினைக்கிற எல்லா பெண்களுக்குமே இந்த மகளிர் தினம் அப்படிங்கிறது ஒரு உத்வேகத்தை அளிக்கும் நம்புறோம். நம்ம எல்லாருமே பாத்துட்டீங்க அப்படின்னா சாதனை பண்ணணும் அப்படிங்கிறது நமக்குள்ள இருக்கிற ஒரு வேட்கையா தான் இருக்கிறது. கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு போகணும் அப்படிங்கிறது, இல்ல ஒரு ஆண்டர்பிரனரா மாறணும் அப்படிங்கிறது, இல்ல ஒரு சிறந்த குடும்ப தலைவியா இருந்து நாளைக்கு ஒரு சிறந்த சமூகத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறது, இது எல்லாமே பாத்துட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய ஒரு வாழ்க்கையை உருவாக்குற ஒரு வழியா தான் இருக்கிறது. நம்ம எல்லாருமே தடைகளை தாண்டி நம்ம லட்சிய பாதையில வெற்றி பெறதுக்கு ஃபர்ஸ்ட் வாய்ஸ் சேனல் சார்பாக அனைவருக்கும் ஹாப்பி விமென்ஸ் டே. விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட்.